மகா சங்கடகர சதுர்த்தி 2025. பொதுவாக மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தவற விடுபவர்கள் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் ஒரு வருடம் விரதம் இருந்ததற்கான முழு பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம். விநாயகரை வழிபடுவதற்கு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் சங்கடங்கள் தீர பிரார்த்தனைகள் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் தான் விநாயகர் சந்திரனுடைய ஆணவத்தை அழித்து அருள் புரிந்தார். நம் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை நீக்கி நம் ஆணவம், கண்மம், மாயை அனைத்தையும் அகற்றி தெய்வீக சிந்தனையுடன் செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தில் எப்படி விநாயகப் பெருமானை வழிபட்டு சந்திரனை தரிசனம் செய்வது என்னும் மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு முறையை பற்றி இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு 4வது திதியில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவார்கள். ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வருவதற்கு முன்பு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தி என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தடைகளும் தகர்த்தப்படும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. புதிதாக விரதம் மேற்கொள்ள விரும்புபவர்கள் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் துவங்குவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதுவரை கடைபிடிக்காதவர்களும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் இனி தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். உணவு எதுவும் உண்ணாமல் முழு நேர உபவாசம் இருப்பது அவசியம். அப்படி உடல்நிலை காரணமாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் எளிய பால், பழங்கள் போன்ற உணவுகளை எடுத்து கொள்ளலாம். நம் உடலை வருத்தி கொண்டு எந்த விதமான விரதத்தை மேற்கொள்ள சாஸ்திரங்கள் வற்புறுத்துவதில்லை. விநாயகரை அலங்காரம் செய்து அருகம்புல் மாலை சாற்றிக் கொள்ளுங்கள். விநாயகருக்கு மோதகம், கொழுக்கட்டை, சுண்டல், அவல், பாயாசம் போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து படைக்கலாம். கம்பு கொண்டு மாலை கோர்த்து விநாயகருக்கு சாற்றலாம். முதலில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை துவங்க வேண்டும். காலையிலேயே வீட்டில் பூஜை செய்துவிட்டு விநாயகர் மந்திரங்கள், விநாயகர் சோத்திரங்கள், விநாயகர் அகவல், விநாயகர் புராணங்கள் போன்றவற்றை படிக்கலாம். இந்த நாளில் விநாயகர் பாடல்கள் கேட்பதும் மனதில் ஓம் கம் கணபதியே நம எனும் மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிப்பது மிகவும் நன்று. பின்னர் மாலையில் அருகில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பூஜை விசேஷங்களில் கலந்து கொள்ளுங்கள். இரவு சந்திரன் வந்ததும் சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும். சந்திரன் தன் ஆணவத்தால் பொழிவிழந்து மீண்டும் அருள் கிடைக்க பெற்ற நாள் என்பதால் சந்திர தரிசனம் செய்த பின்னர் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது முறையாகும். இந்த முறையில் விநாயகப் பெருமானை வழிபட்டு அவர் அருள் பெற்று வாழ்க்கையில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.